தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. பண்டிட் சொன்னார், யாகம் பண்ணோம் வளர்ந்தோம் அப்படின்னு. யாகம் பண்ணது மட்டும் இல்லை, உண்மையாக அந்த யாகம் பண்ணோம் மக்களுக்காக, அதனால் வளர்ந்தோம். எப்போவுமே தனக்காக யாகம் பண்ணிக்க கூடாதுங்க. அந்த காலத்தில் மடாதிபதிகள்லாம் அவங்களுக்காக யாகம் பண்ணிக்க மாட்டாங்க, பிரபஞ்சத்துக்காகவும் மக்களினுடைய நலனுக்காகவும் யாகம் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஒரு யாகம் தனுசு ராசியில் 6 கிரகங்களும் ஒன்றாக இணைஞ்சது அந்த டைம் 2019. அதனால அந்த யாகத்தை பண்ணோம். கொரோனா வரும், இதை நான் முன்னாடியே மாலை முரசு சேனலில் குரு பயிற்சி, அப்போது 2019 குரு பயிற்சியில் மாலை முரசு சேனலில் நான் சொல்கிறேன், எஜுகேஷன் மாற்றம் வரும், இந்தியா பூட்டப்படும் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ இன்னும் வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம ட்ரோல் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகலாம். நமக்கு அது வேண்டாம். ஏன்னா என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, என்ன கொடுக்கணும்னு பிரபஞ்சம் சொல்லுதோ அதை மட்டும் தான் கொடுக்கணும், எப்போவுமே அதான். இப்போ ஒரு சேனலில் நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அந்த சேனலில் திடீர்னு பார்த்தேன் 40,000 பேர் பார்த்துருந்தாங்க. அப்போ என்ன சாதாரண சேனல், நீங்கள் போகும்போது வெறும் 5,000 பேர் தான் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, இப்போ 20,000 பேர் வந்துட்டாங்க. அதில் என்னை காட்டி அதில் பீக்கில் இருக்கிறது யாருன்னா சரவண சோமந்த சார் தான். அவர் அண்ணன் தான் இருக்கார், ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய கருத்துக்களை மக்கள் இப்போ தான் சேனல் வாயில்களை, ஏன்னா அந்த காலத்தில் மீட்டிங் போடணும்னா இப்போ திருச்செங்கோடு ஆராய்ச்சி சங்கம் லெட்ரு போடுவாங்க. அந்த அண்ணன் கூட இருக்கார் இந்த சங்கத்தில், லெட்ரு போடுவாங்க, இந்த மாதிரி இந்த மாதம் இந்த இடத்தில் மீட்டிங் நடக்குது, எல்லோரும் வாங்க. ஆனால் இன்றைக்கி லெட்ரு தேவையில்லை, பத்திரிக்கை வாட்ஸ்அப்லேயே எல்லாமே முடிஞ்சிடும். லைவ் கூட போடுங்க. ஒவ்வொரு சேனலில் லைவ் போடுறதுனால தான் நேரடியாக உங்களால் ஜோதிடத்தை கற்றுக்க முடியல. முதல்ல இந்த சேனலில் லைவ் போடுறதை விடணும்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சேனல் லைவ்னால் யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. உண்மையாகவே ஒரு குரு பயிற்சி ராஜாசங்கர் ஐயா பண்ணார் இதே திருச்செங்கோட்டில். லைவ் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா என்ன ஆகும், உட்காந்து நம்ம லைவில் பார்த்துக்கலாம். முதல்ல வெளியில் வரணுங்க. ஜோதிடர்கள் எல்லாருமே ஒவ்வொரு கிரகம்தான். ஐயா ஒருத்தர் தனக்கொடி இப்போ கேட்டிருந்தார்ல, குரு என்ன சனி என்ன, நான் எல்லாத்தையும், எந்த கிரகமும் யாருக்கும் சாபமும் கொடுக்காது, எந்த கிரகமும் யாரையும் கெடுக்கவும் செய்யாது. நீ என்ன கர்மா செஞ்சிருக்கியோ அதுதான் உனக்கு வரும். உன்னோட தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்கணும்னு இருந்தால் அது நடக்கும், மாற்றலாம் முடியாது. எனக்கு குரு தசை இப்போ ராகு புத்தி நடக்குது, சரவணன் சொன்னார், அவர் சொன்ன எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அவர் சொன்ன எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பேர் புகழுக்காகவே ஒரு சில விஷயங்கள் நம்ம அந்த இடத்த விட்டு இறங்க முடியாதுல்ல, அந்த இடத்த விட்டு இறங்க முடியாது. ஏன்னா குரு கொடுக்காமலாம் இல்லையே, குரு கொடுத்துருக்காரு. ஆனால் குரு எப்போ கெடுப்பாருன்னு தெரியுமா? நல்லா கொடுப்பாரு, ஒரு இடத்துல கெடுப்பார் கண்டிப்பாக. சுக்கிரனும் கொடுப்பாரு, சுக்கிரனும் கெடுப்பார். புதனும் கொடுப்பாரு, புதனும் கெடுப்பார். 9 கிரகங்களும் கொடுக்கும், 9 கிரகங்களும் கெடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் எப்போவுமே எல்லாட்டையும் சொல்கிற விஷயம் அதான். நீ ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு ஊர் ஊராக தெரியறதோட கோயில் வாசலில் கொண்டு ஜாதக நோட்டை வச்சுட்டு கம்முன்னு படுத்துருன்னுவேன். நேரம் சரியில்லை, உனக்கு ஆகாது, 5 வருஷத்துக்கு ஒத்து வராது, 7 வருஷத்துக்கு ஒத்து வராது, ராகு தசை உனக்கு நன்மை செய்யாது அப்படின்னா, இந்த ராகு தசை எல்லாருக்கும் நன்மை செய்யாது, யாராவது ஒருத்தருக்கு செய்யும். இப்போ 10 பேருக்கு ராகு தசை, 10 பேர் பிறக்கிறாங்க, அடுத்தடுத்த நாளில் ராகு தசை வருதுன்னு வைங்க. இதில் 2 பேர் தான் சக்ஸஸ் பண்ணுவான், மீதி 8 பேர் கஷ்டப்படுவான். ஏன்? ஏன்னா அவனுடைய முன்ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்கும்ல. முன்ஜென்ம கர்மா இல்லாமல் யார் ஒருத்தருமே எந்த கோயில் பரிகாரம் பண்ணாலும் வேஸ்ட்டு. இப்போ 2, 4, 7, 10 காசி ஜாதகமா, இது காசி ஜாதகம்னு சொல்லிடுறோம். இப்போ காசிக்கு கூட்டிகிட்டு போனோம், காசிக்கு போங்க, காசிக்கு போங்க, காசிக்கு போங்க. இந்த காசிக்கு போகிற கான்செப்டை கண்டுபிடிச்சது யார்? நெல்லையவசந்தன் ஐயா. அவர் எதுக்காக சொன்னார்? ஒரு சில விஷயங்கள் ஒருத்தருடைய நிலைமை அறிந்து, சரி போ, உனக்கு இந்த மாநிலத்தில் தான் பலன் கிடைக்கல, வேறு மாநிலத்தில் ஓடுற நதியிலையாவது முங்கி எந்திரிச்சுவா, உனக்கு பலன் கிடைக்கும். கங்கையில் தான் குளித்தா பாவம் தீரும்னா அப்போ காவேரி என்ன? என்னோட கேள்விக்கு மட்டும் பதில். இப்போ காசி ஜாதகம் சொல்கிறீங்க, பழனி ஜாதகம், கோயம்புத்தூர் ஜாதகம், ஈரோடு ஜாதகம், நாமக்கல் ஜாதகம், இந்த மாதிரி ஜாதகம்லாம் இருக்குமே, கண்டிப்பாக இருக்குங்க. பழனி செவ்வாய்ங்க. அப்போ செவ்வாய் தசை
அப்படின்னு சொன்னால் நீ பழனிக்கு போகணும் சரியான்னு சொல்லிடலாமா? இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது, பழனிக்கு போங்க, உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிருன்னு சொல்லி அனுப்ப முடியுமா? அதனால் சொல்கிறேன் அன்பான மக்களை, இப்போ இந்த காசின்னு ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. எந்த நோட்டை எப்போ நோட்டை திறந்தோடனே, சார் எங்களுக்கு காசி ஜாதகம்னு சொல்லிட்டாங்க சார், ஃபேமிலியோடு இப்போ தான் சார் காசிக்கு போயிட்டு வந்தோம், எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவு. மூதேவி அந்த 1 லட்சத்தை டெபாசிட் பண்ணி வச்சுருந்தேனாலும் 10 வருஷம் கழித்து உனக்கு அது ஒரு பணமாவது வரும். வீட்டு பக்கத்தில் இருக்க வெட்டியானுக்கு ஒரு 10 ரூபா கொண்டு போய் கொடுத்துப்பாரு, கண்டிப்பாக அது மிகப்பெரிய பலன். இல்லையா அனாதை பணம் எரிக்க போகிறாங்களா, அதுக்கு இந்த வரட்டி வாங்கி கொடு, விறகு வாங்கி கொடு, அதை காட்டி ஒரு பெரிய புண்ணியம் என்ன இருக்குது? ஒரு கோடி துணி வாங்கி கொடுங்க, அதாங்க பெரிய புண்ணியம். காசி ஜாதகம் கர்மாவை ஒருத்தன் கிளியர் பண்ணணும். கர்மா அப்படின்னாலே தன்னைத்தானே கிளியர் பண்ணிக்கணும், சுத்தம் பண்ணிக்க. நம்ம வயிற்றை சுத்தம் பண்ணி டாக்டர் சொல்கிறாங்களா? ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நதிகளில் குளிங்க, ஓடுற நதியில் குளிங்க, உங்களுடைய கர்மா கிளியர் ஆகிட்டே இருக்கும். அந்த காலத்தில் ஸ்நானம் பண்ணும்போது ஆற்றுக்கு தான் போவாங்க, வீட்டில் கிணறு இருக்கும். இது 2 விஷயந்தான். கிணறு பார்த்திங்கன்னா கேதுன்னு சொல்லிடுறோமா, அதில் ஒன்றும் இல்லை, அந்த தண்ணியை காலையில் இழுத்து கிணத்துல தண்ணி இறச்சி குளிச்சேன்னா கண்டிப்பாக ஞானம் பிறக்கும். அதனால தான் கிணத்துல தண்ணி இறச்சி குளின்னுவான். இப்போ டொபக்குன்னு ஒரு சுவிட்சு போட்டால் தண்ணி வந்துடும், ஷவரில் போய் நின்றுடுவான் ஜெயின்னு. அப்போது எப்படி நம்ம முன்னோர்கள் நமக்கு சரியான முறையில் தான் கிரகங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. ஐயா சொன்னார், குரு இப்படி எனக்கு குருனா என்னன்னாரு. நான் சொல்கிறேன் ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குருனா யார் தெரியுமா? நமக்கு சுபகாரியங்களை செய்கிறதுக்காக வழிவகுத்தவர், அவ்வளோதான். ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னா குருவோடைய ஆதரவு இல்லைன்னா நடக்காது, சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரனை சொன்னீங்களே, சுக்கிரனுக்கு என்ன தெரியுமா? அவர் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு பார்த்தா இந்த இடத்துல சுக்கிரன் 2 பேருக்குமே சரிசமமாக தான் நடந்துக்குருவார். அவர் யாருக்கும் கெட்டதும் பண்ண மாட்டார், யாருக்கும் நல்லது பண்ண மாட்டார். அவர் போகிற போக்கில் போயிட்டு தான் இருப்பார். அவர்கிட்ட போய் கற்றுக்கிறவன் தான் திறமசாலி. இப்போ ஒரு குரு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா நல்லதையும் கெட்டதையும் நீ பார்த்து எடுத்துக்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு, இப்போ போகிற வழியில் அதான் வழிபோக்க நீதிபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் சுக்கிரன். வழிபோக்கு நீதிபதி யார்? சுக்கிரன். உட்காந்து நீதி சொல்கிறவர் யார்? குரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் சனியை நீதிமான்னு சொல்லிடுவோம். சனிக்கு என்னென்ன பொறுப்பு தான் கொடுப்பீங்க? ஏன்னா திருடேன்னு சொல்கிறீங்க, ஒரு பக்கம் நீதிமான்றீங்க, ஒரு பக்கம் தொழில்ன்றீங்க, மொத்தமாக. அப்போ சனி மட்டும் தான் வேலை செய்யுமா? ராகுக்கு இது வேலை செய்யாதா? அதான் பிச்சைக்காரன் தொழில்காரன், அது சட்டை இல்லாமல் போனால் அவர் சனிக்கு அது இல்லை. எல்லாத்துக்கும் சனி சனி சனின்னா நான் கேட்குறேன், 4 பயிற்சி தான் இருக்குன்றீங்க, மீதி கிரகத்துக்கெல்லாம் பயிற்சியே கிடையாதா? அதுதாங்க சொல்கிறேன். நல்லா ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, சூரியன் ஆர்டர் போடும், செவ்வாய் செய்யும், அவ்வளோதான். நமக்கு சூரியன் ஆர்டர் போடும், செவ்வாய் வேலை செய்யும். அந்த செவ்வாயை கண்காணிக்கிறவர் தான் சனி. சரியாக அந்த வேலையை செஞ்சுருக்கானா, அவ்வளோதான். ஒரு ஐஏஎஸ் இப்போ ஒரு அமைச்சர் ஒரு வேலை சொல்கிறாரு அப்படின்னா ஐஏஎஸ்கிட்ட போகும், ஐஏஎஸ்லேருந்து அடுத்து அவர் கீழே இருக்கவருக்கு போகும், அதுக்கு அடுத்து அவர் கீழே இருக்கவருக்கு போகும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட போனால் தான் அந்த வேலை கடைசியாக யார்கிட்ட வரும்? சனிக்கிட்ட தான் வரும். ஏன்னா அவன் தான் இறங்கி ரோட்டை கூட்டுவான். அமைச்சர் இறங்கி ரோட்டை கூட்டுவாரா? ஆர்டர் யார் போடுறா? சூரியன் போடுது. அதை யார் செல்றா? ஐஏஎஸ். அவர் செவ்வாய். அப்போ செவ்வாய் என்ன பண்ணார்? கடைசியாக சனிக்கிட்ட தானே சொல்லணும். இப்படி கிரகங்களே தனக்கான ஒவ்வொரு வேலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ மண்ணை பிசைஞ்சு பானையாக்குனா அவனுக்கு ஒரு நம்ம செவ்வாயின்னு சொல்லிடுறோம். முடி வெட்டுறாங்கன்னா அவனை நம்ம என்ன சுக்கரன்னு சொல்லிடுறோம். எப்படி முடி வெட்டுறவனை சுக்கரன், கேது வெட்டுறவனை சுக்கரன்னு சொல்லிடுவோமா? சனி அங்கே வேலை செய்யலையா? செவ்வாய் சனி கேது, அப்புறம் எப்படி சுக்கரன் ஆகிறான்? அழகு நிலையம், அழகு நிலையன்னு வந்தனால சுக்கரன் ஆயிருதா? கிரகங்களை சரியாக ஒப்பிட்டு பாருங்கள். எப்போவுமே உங்களுக்குள்ளே நீங்கள் கிரகங்களை ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் பரிகாரம் கொடுக்குறேன், தாந்திரிக பரிகாரம்னா என்னென்னா கிரகங்களை சூழ்ச்சியாக. இப்போ கிருஷ்ண பரமாத்மா செஞ்ச வேலை, விநாயகர் செஞ்ச வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு அவங்க 2 பேர் ரூட்டு போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதே தான் கர்ணனும் எங்களுக்கு ஒரு வழி வகுத்துருக்க. என்ன பண்ணுறாரு? கர்ணன் போய் என்ன விஷயத்தை கற்றுக்கிறாரு? ஒரு ரகசியத்தை கற்றுக்க போகிறார். அவர் பொய் சொல்லிட்டு தானே போகிறாரு. அப்புறம் கிரகத்தில் பொய் சொல்லி போகிறனால தப்பு இல்லை, ஆனால் நல்லது செஞ்சுட்டு போ. இப்போது ஆதி காலத்தில் ஒரு பழமொழி சொல்லி என்னென்னா, கொலை உண்டவன் கோதானம் செய்தால் புண்ணியமே. ஒரு கொலை பண்ணிடுறான், அவன் என்ன பண்ணணும்? கோதானம் பண்ணால் அந்த கொலை பண்ணதுக்கு புண்ணியமாயிருது. அதுக்காக நீங்கள் எல்லோரும் சார் நான் கொலை பண்ணி ஒரு மாடை வாங்கி கொடுத்தா சரியாயிருமான்னு இருக்கக்கூடாது, சரியா?
ஒரு சின்ன எறும்பை கொன்னா கூட சரி, உன்னுடைய கடைசி காலத்தில் உன்னால் முடிஞ்ச ஒரு மாடை வாங்கி தானமாக கொடுத்துரு, நீ ஆரம்பத்துலேருந்து செய்த எல்லா பாவங்களும் அந்த இடத்துல அத்து போயிடும். இப்படித்தான் அன்னைக்கு அந்த காலத்தில் பரிகாரங்கள் நம்ம கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி கொடுக்குற பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பழைய விஷயங்களை தான் எடுத்து புரட்டி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கொடுக்குறேன். ஒன்று, தென்னை மரத்தில் நம்ம சொல்கிறோம் பாருங்களா, மரம் வந்து ஒரு கிரகம்னு சொல்கிறோம், அந்த மட்டையை ஒரு கிரகம்னு சொல்கிறோம், கையில் ஆயுதத்தை எடுத்து அந்த அதனால எடுக்கக்கூடிய அந்த இது சொல்கிறோம்ல, விளக்க மாதிரி சொல்கிறோம்ல, அதை ஒரு கிரகம்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல கூட்டுறவங்களை என்ன கிரகம்னு எடுத்துக்கிடுவோம்? ஈஸியாக சனின்றீங்க. ஈஸியாக கூட்டுறவங்க சனி. வேறு எந்த கிரகமும் அவங்கள்ட்ட வராதா? சுத்தம் பண்ணுறாங்களா? அங்கே புதன் வருவாரா வரமாட்டாரா? கண்டிப்பாக வருவாருங்க. கூட்டுறவங்கள்ட்ட சனி புதன் கண்டிப்பாக வருவார். புரியுதுங்களா? குப்பையை என்ன சொல்கிறோம்? இந்த குப்பை யார்? சனி என்ன பண்ணுறாரு? புதனை கூட்டி சுத்தம் பண்ணி அள்ளி போட்டுறாரு. அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு காரகத்துவத்தை அதை அண்ணன் சொன்ன மாதிரி 12 பாவத்தையும் சரியாக இயக்குனா போதும். பாவத்தின் அடிப்படையில் பலன் சொல்லுங்கள், அதோடு சேர்த்து நாடியும் சேர்த்துக்குங்க. நாடி முறை தெரிலனா வர்ற கிளைண்ட்டோட கையை நாடியை பிடிச்சி பாருங்கள், கற்றுக்குங்க, அழகாக பலன் சொல்லிட்டு போயிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாடி இருக்கும். அந்த நாடியை வச்சு நம்ம பலன் சொல்லலாம். முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததான். இன்றைக்கி எத்தனையோ சங்கங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா சங்கங்களும் சரியான முறையில் இயங்குதான்றதான் இங்கே விஷயம். நிறைய பேச்சாளர்கள் நிறைய மேடையில் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்த பேசாமல் ஒரு சில விஷயங்களை உருட்டலாம் கூடாதுங்க. எங்கே சுற்றி வந்தாலும் 12 ராசி, 12 லக்கணம், 27 நட்சத்திரம், 108 இவ்வளோ தான். இதுக்கு மீறி என்ன உங்களால் உருட்ட முடியும்? ஒன்றுமே உருட்ட முடியாது. எங்கிட்டு சுற்றினாலும் டைப்பாக சிஸ்டங்கள் ஆரம்பித்தாலும் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் கொடுக்காது. அவனோட தசாபுத்தி என்னவோ அதான். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு, அண்ணன்ட்ட ஜாதகம் பார்த்துட்டு என்கிட்ட பார்க்க வர்றாரு. அண்ணன் சார் சரவணன் சோம சுந்தரம் சூப்பராக ஜாதகம் பார்த்தாரு சார், நல்லா சொன்னார் சார். அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட வந்த? அவர் நல்லா பார்த்துருக்காரு, நல்லா சொல்லியிருக்காருன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு என்கிட்ட? இல்லை சார் அதில் எனக்கு இன்னும் உடன்பாடு இல்லை, அதனால் உங்களை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இது என்ன ஜோசிக்காரங்கன்னா என்ன? முதல்ல ஒன்றை பொடி, அதை நன்றாக பொடி. ஒரே ஒரு அஸ்ட்ராலஜரை பொடி, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உன்னை அழகாக கூட்டிகிட்டு போவாங்க. 10 பேர்கிட்ட யாரெல்லாம் ஜாதகம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். கடைசியாக வாங்க, ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்களா, ஒரு முடிவு எடுத்து வாங்க. இவர்கிட்ட பார்த்தா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மனசில் ஒருத்தருடைய வீடியோ பார்க்குறீங்க யூடியூப்பில், இதை பார்த்துட்டு இவர்கிட்ட பார்த்தா நம்ம ஜெயிப்போன்னு உங்கள் மனசில் தோணணுங்க. அவங்கள்ட்ட போய் ஜாதகம் பாருங்கள். 500 வீடியோ பார்த்து 500 ஜோசியர்ட்டையும் ஜாதகம் பார்க்காதீங்க. அப்போ என்ன தெரியுமா? அந்த காசை சேர்த்து வச்சா போதும், நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துடலாம். ஒரு ஜோசியர் என்ன பண்ணார், இதை பண்ணுங்கன்னுவார். இங்கேருந்து ஒரு முடக்கு நிவர்த்தி கோயிலுக்கு போவீங்க, அங்கே ஒரு 20,000 சொல்லுவோம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி முடக்கு நிவர்த்தி போனீங்கன்னா 600 1200 கிலோமீட்டருக்கு 20 ரூபான்னு வச்சா கூட என்னாச்சுங்க? சரி, ட்ரெயின்லேயே போனீங்கனாலும் போயிட்டு வரதுக்கு 5000 10,000 செலவாகுங்க. அந்த காசு இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளை குட்டிகளுக்கு இல்லையா வட்டிக்காரனுக்காவது கடனாவது கட்டலாம். இப்படித்தான் முடக்கு நிவர்த்தி உங்களுக்கு ஆகணும்னா தானாக நடக்கும், திதிசுனி நிவர்த்தி தானாகவே நடக்கும். அதே மாதிரி கர்ணநாதன் பற்றி பேசுகிறீங்க, எல்லாருக்கும் கர்ணநாதன் ஒத்து போகும், யாருக்குமே கெட்டு போகாது. கேட்டால் கர்ணநாதன் கெட்டு போயிட்டாரு. முதல்ல கர்ணமே பல வருஷம் யாருக்குமே தெரியாது. எந்த வள்ளுவர் அன்னைக்கு போனோன்னே உங்கள் கர்ணநாதம் இதுதான், இதை ஆக்டிவேட் செய்தால் எந்த வள்ளுவர் அன்னைக்கு சொல்லலை. ஜோதிடர்கள் அன்னைக்கு மிக குறைவு. அதான் நான் சொன்னேன்ல, லெட்டர் போட்டு ஜோசியக்காரங்களை ஒரு இடத்துல சந்திக்க வைப்பாங்க. இன்றைக்கி லெட்டர் தேவையில்லை, ஒரே ஒரு ஃபோன் எடுத்து இந்த ப்ராட்காஸ்ட்னு ஒரு மெசேஜ், அது என்ன பார்த்தீங்களா, ஒரு 200-300 பேரை சேர்த்துக்கலாம். ஒரே மெசேஜ் தட்டினா டைம் அப்படின்னு போயிடும். படித்து பார்ப்பேன், அப்படியா, சரி அவ்வளோதான். வரமாட்டாங்க. ஏன்னா ஜோதிடத்தை கூட்டமாக இருந்தால் தான் கற்றுக்க முடியுங்க, சிங்கிளாக இருந்தால் கற்றுக்க முடியாது. யாரெல்லாம் ஒரு மீட்டிங்க்கு ரெகுலராக போகிறீங்களோ அவங்க தான் தொழில்முறை ஜோதிடராகவே ஆவாங்க. சரவண சோமசுந்தரெலாம் இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்காரு, என்ன காரணம் தெரியுமா? பேகை மாட்டிக்கிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க உங்களோட. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். அந்த இன்னைக்கு எல்லாருமே சக்ஸஸ். அன்னைக்கு ஒவ்வொரு மீட்டிங்காக போனனால வாட்ஸ்அப்லேயே உட்காந்து இவர் ஜாதகம் படிச்சிருந்தாலோ ஃபேஸ்புக்லேயே ஜாதகம் படிச்சிருந்தாலோ இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர முடியுமா?  ஏன்னா பல குருமார்கள்ட்ட தான் பல விஷயங்களை கற்றுக்க முடியும். எந்த வள்ளுவர் அன்னைக்கு சொல்லலை? ஜோதிடர்கள் அன்னைக்கு மிக குறைவு. அதனால் நான் சொன்னேன்ல, லெட்டர் போட்டு ஜோசியக்காரங்களை ஒரு இடத்துல சந்திக்க வைப்பாங்க. இன்றைக்கி லெட்டர் தேவையில்லை, ஒரே ஒரு ஃபோன் எடுத்து இந்த ப்ராட்காஸ்ட்னு ஒரு மெசேஜ், அது என்ன பார்த்தீங்களா, ஒரு 200-300 பேரை சேர்த்துக்கலாம். ஒரே மெசேஜ் தட்டினா டைம் அப்படின்னு போயிடும். படித்து பார்ப்பேன், அப்படியா, சரி அவ்வளோதான். வரமாட்டாங்க. ஏன்னா ஜோதிடத்தை
என்கிட்டே அவர் கேட்டார், தாந்திரிகனா என்னங்க அப்படின்னார். நான் சொன்னேன், கிரகங்களை ஏமாற்ற தெரிந்தவன் தாந்திரிகவாதி, கிரகங்களை சரியாக சொல்பவன் ஜோதிடன். உண்மைதான், சின்ன விஷயந்தான், அழகாக எடுத்துக்கங்க. போய் பரிகாரம்னு எங்கேயும் போய் விழுகாதீங்க. முதல்ல எது சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு நினச்சிட்டு, சார் நான் அங்கே போனேன் சார் 8 சொம்பு வச்சாங்க 10 சொம்பு வச்சாங்கன்ற வேலையெல்லாம் கிடையாது. சரிங்களா? நல்லா இந்த காசி ஜாதகம்னு சொல்லிட்டு 20,000 30,000 செலவு பண்ணிட்டுலாம் போகாதீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு வரட்டியோ இல்லை விறகோ இல்லை அனாதை பணமாக இருந்தால் ஒரு கோடி துணியோ இந்த மாதிரி விஷயங்களை சேவை பண்ணிட்டு வாங்க. உங்கள் கர்மா கண்டிப்பாக தீர்ந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான், பெருசாலாம் எதுவுமே பண்ணணும்னு கிடையாது. பணம் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்லாங்க, பணம் இல்லாதவன் என்ன சாப்பிட முடியும்? தண்ணியை குடிச்சிட்டு கம்முன்னு வந்துடணும். சின்ன சிம்பிளான விஷயந்தான். ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ நான் தாந்திரிக ரீதியாக நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட யூடியூப்பில் பல சேனலில் பேசியிருக்கேன். இப்போ திருச்செங்கோடு கூட ஒரு குரு பயிற்சி நடத்துனாங்க, எங்களெல்லாம் கூப்பிடலை. ஏன்னா அவங்க முக்கியமான விஐபி தான் கூப்பிட்டாரு. ஏன்னா சொல்லிடணும்ல, சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. என்னங்க பாலா? ஆனாலும் நான் ஒரு மனசுக்குள்ள என்ன பரவாயில்ல, இன்னமும் சங்கத்தில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி நடத்தக்கூடாங்க. அதுதான் அவங்கள பாராட்டணும். வாங்க யாராக இருந்தாலும் வாங்கன்னு இழுத்து கொண்டு வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க பாருங்கள். எத்தனை 200 மாதமா சார்? 233 மாதங்கள்ங்க கிட்டத்தட்ட. அப்போ எத்தனை வருடங்கள்னு பார்த்துக்குங்க. இதுதான் ஒரு பெரிய சக்ஸஸுங்க. என்ன நடந்தாலும் சரி, அவங்க யாருக்குமே பகையாளி கிடையாது. மனசில் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கூப்பிடுவாங்க. அந்த நேரம் யார் தெரியுதோ அவங்க கண்ணுக்கு கூப்பிடுவாங்க. இவ்வளோதான். ஆனால் ஒரு சிலர் என்ன நினச்சாங்க, தப்பாக நினச்சிக்குவாங்க. நம்மளை கூப்பிடலன்னு. அப்போல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா 230 மாதம் ஒரு சங்கம் நடக்குது அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ பூசல்கள் இருக்கும். ஆனால் அதையும் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சங்கம் நடத்துகிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ 1ஆம் ஆண்டு முடிச்சு 2ஆம் ஆண்டு அப்படின்றாருன்னா பண்டிட் வந்து எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருப்பார். விழா நடத்துறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அடியேன் சின்னதாக மதுரையில் ஒரு மாநாடு மாதிரி நடத்தினேன், சின்னதாக. சரிங்களா? அதுவுமே எப்போவுமே அவர் சொல்லுவார், எனக்கு தனியாக இருந்து போராடுறது ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு எனக்கு பக்கபலமாக இருந்து என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மனைவி எல்லாருமே இருந்து அந்த மாநாடு நடத்தி கொடுத்தாங்க. அதுக்கே நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஒரு ஆளெல்லாம் ஒரு விஷயம் நடத்தவே முடியாதுங்க. ஆனால் பண்டிட் 1.5 வருஷமாக 2 வருஷமாக நடத்துகிறாரு அப்படின்னா பெரிய விஷயம். மாதம் மாதம் ஒரு ஜோதிடன் தன் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து ஒரு விழா நடத்துகிறான் அப்படின்னா உண்மையாக பெரிய மனசு வேணும். அது எல்லாருக்கும் வராது. பல பேர் என்ன பண்ணுறாங்க, பல மீட்டிங்கில் பேசிட்டு சேனலில் சம்பாரிச்சிட்டு ஹாய் பாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த விழாவுக்கு வந்து ஒரு 1000 ரூபா பணம் கூட கொடுக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு நடத்துகிறானே, நம்ம போகிறோமே, ஒரு 500 ரூபா கொடுப்போம், 1000 ரூபா கொடுப்போம், அந்த எண்ணமே யாருக்குமே வராது. நீ 10 பேர் கொடுத்து உதவுனா இன்னும் கொஞ்சம் நல்லா நடத்துவாங்கல்ல, ஒரு ஊக்கமாக இருக்கும். அது நிறைய ஜோசியர் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம கொடுக்கணும், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லா விழாவுக்கும் போகிறவங்க ஒரு நாள் ஒரு விழா நடத்தி பாருங்கள். அப்போ தான் அதனுடைய வழி தெரியும். எதுக்கு விழா நடத்துறதுனா பல ஜோதிடர்களை ஒன்றிணைக்கிறது. எதுக்காக? நமக்குள்ளே ஒற்றுமை இது இப்படியாவது இருக்கும்னு காட்டிக்கிறதுக்காக தான். அதனால தான் நமக்கு நலவாரியம்னு ஒன்று இல்லவே இல்லை. இதனால தான் உண்மையான ஒரு ஒற்றுமை இருந்தால் நம்மளை எம்பியாக இருந்தாலும் எம்எல்ஏயாக இருந்தாலும் ஜட்ஜாக இருந்தாலும் கலெக்டராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் ரோடு கூட்டுறவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து சாமி சொல்லுங்கன்னு கேட்கணும். இதுதான் உண்மை. நான் சொன்னேன், இப்போ எவ்வளோ பெரிய ஜட்ஜு, மரியாதையே இல்லை. வருவாங்க பாரு, ஜட்ஜு ஒய்ஃப் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஜட்ஜும் வராரு. சார் வணக்கம் சார்னாரு. அவர் ஸ்டேஜ் ஏறும் பொழுது எத்தனை பேர் எந்திரிச்சுன்னு மரியாதை கொடுப்பாங்க? ஒரு ஜோதிடர்கிட்ட அவர் வரும்பொழுது அவர் எவ்வளோ மரியாதை கொடுத்து அவருடைய குடும்ப விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகிறாரு. நீதி எழுதக்கூடியவருக்கே ஜோதிடம் தேவைப்படுங்க. சனிக்கே ஜோதிடம் இருக்கு. சனி பிறந்தனா அப்பனை என்ன பண்ண கிரகணமாக பிடிச்சிடுறாரு. சூரியன் சுபகிரகம் அசுபகிரகம், அவ்வளோதான். இது வந்து எதனால? கிரகணம் பிடிக்கிறனால. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இதுதான் விஷயம். ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே 10 கிரகவாசிகள் இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு அவனை கிரகமாக ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு பாட்டாவது வச்சுக்கணும். அவன் தான் மாந்தி. உங்கள் எல்லாருமே 9 பேருக்குமே இந்த சின்ன பையன் விளையாடியான் பார்த்தீங்களா விளையாட்டு, அந்த மாதிரி விளையாடுறது தான் மாந்தி. மாந்தி இங்கே யார் எவ்வளோ பேர் பேசுகிறா? யாருமே பேசுகிறதில்ல.
மாந்தியினுடைய பலன்கள் உங்கள் யாருக்குமே தெரியறதில்ல. மாந்தி குருவோடு இருக்கும்போது நன்மை தான் செய்வார். உங்களுக்கான விஷயத்த ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை பாக்கிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மாந்தி கோயிலுக்கு போகிறத காட்டியும் சரிங்களா, ஒரு டெத்துக்கு போய் அந்த பிரேதத்துக்கு உங்களால் முடிஞ்ச சேவையை செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும். சின்ன விஷயந்தான், ரொம்பலாம் இல்லை. இதுக்காக நீங்கள் மாந்தி தோஷத்துக்காக ஒரு கோயில் போய், சென்னையில் ஒரு கோயில் இருக்குது இந்த அரக்கோணம் பக்கத்தில், அந்த கோயிலுக்கு போய் ஒரு 1500 பணத்தை கட்டிட்டு சாமி கும்பிட்டு காலைல சனிக்கிழமையான அந்த இடையில கூட அவர் போனார். நீங்கள் போனீங்கல்ல மாந்தி கோயிலுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்களுக்குமே உங்களுடைய பணத்தை செலவு, எந்த கோயில்கள்லையுமே அர்ச்சனைக்காக பணம் கட்டுன்னு சொல்கிறது இல்லை, எந்த தெய்வமும் அர்ச்சனைக்காக பணம் கேட்கறது இல்லை. நான் இப்போ சொல்ல, உண்டியில் பணம் போடும் நீங்கள் முட்டாள். உண்டியில் எதுக்கு உங்கள் செல்வத்தை கொண்டு ஏன் மறைச்சி வைக்கிறீங்க? முடிஞ்சால் ஐயருக்கு தட்டில் ரூபா போடுங்க. அதை ஸ்டாப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் மாறிடும். நல்ல வருமானம் வர்றனால தான் கவர்மெண்ட்டு எடுத்து பண்ணுறாங்க, வரலைன்னா எடுத்து பண்ண மாட்டாங்க. அதை நம்மளே பண்ணிக்கலாம். நான் திருப்பணிக்கு பணம் கொடுக்குறத காட்டி ஒரு ஸ்கூலில் பெயிண்ட் அடிச்சு கொடுங்க, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்க, இப்படி தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும். அதனால தான் நான் ஒரு ட்ரஸ்ட்டே ஆரம்பித்தேன், செந்தூரான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு. இதுக்கு தான் ஆரம்பித்தேன். ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு சில விஷயங்களை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் சம்பாரிச்சிக்கலாம், எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாங்க. ஜோதிடத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இன்னும் 20 வருஷம் கழித்து இவர் ஃபீல்டை விட்டு வெளியே போய் இன்னும் 20 வருஷம் கழித்து வந்தாலும் அவருக்கான மார்க்கெட்டை அவரால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு தொழில். அதை இப்படித்தான் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது, வரைமுறை இருக்குது. ஜோதிடத்தில் எல்லாமே பணமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பரிகாரம்னு அனுப்பிச்சு அந்த ஜோதிடன் அந்த பரிகாரத்துக்கு பணம் வாங்கினானா அந்த கிரகம் தன்னுடைய பின்னாடி அவனோட குழந்தைங்க லைஃப்பில் வேலை செய்யும். இப்போ தெரியாது, எந்த கிரகத்தை நீ அதிகமாக வச்சு செஞ்சுருக்கியோ அந்த கிரகம் தான் உன் குழந்தைகளே வச்சு செய்யும் 20 வருஷம் கழிச்சு. இது உண்மை. ஒவ்வொரு தசாபதிக்கும் அவர் சொன்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்குது. இப்போ எனக்கு குரு தசை சந்திரபதியில் தான் பணம் வந்துச்சு. அதுக்காக நம்ம இந்த திசையில் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. பணம் வந்தாலும் நம்ம தெளிவடையணும். நம்ம தெளிவாக இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுருவோம். தெளிவடைஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நானாவது பரவாயில்ல, எய்த்த மாதிரி மணிமுருகேசன்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர்லாம் இன்றைக்கி பல லட்சங்களை இழந்து அவர் படுற கஷ்டம் அப்படி தான். அப்போ அவருக்கு தசாபுத்தி சரியில்லையா? அவர் தசாபுத்தி சரியில்லை, அவ்வளோதான். அவருடைய கர்மா அவ்வளோதான். ஏன் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுக்கு ஒரு எம்எல்ஏ கூட ஆயிருக்கலாமே. அண்ணன் போனாருன்னு வச்சுங்களேன், ஒரு சுமோ, இன்னும் 2 வண்டி பின்னாடி, முன்னாடி 2 வண்டி, அப்படி சூழல்களில் வாழ்ந்தவர் தான். ஆனால் இன்றைக்கி இந்த ஃபீல்டுக்குள்ளே எதுக்காக வந்திருக்காரு? தன்னோட கஷ்டம் எதனாலடா நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் ஜோதிடத்துக்குள்ளேயே வந்திருக்காரு. இல்லைன்னா அவர் ஜோதிடத்துக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும், இவர் உள்ளே வந்திருப்பார். புரியுதுங்களா? இவருக்கு அண்ணனுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும், அவர் உள்ளே வந்திருப்பார். பாலாவுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும், அவர் உள்ளே வந்திருப்பார். இந்த மாதிரி ஜோதிடத்துக்குள்ளே வர்ற எல்லாருமே நான் எடுத்தோடனே ஜோதிடம் படிக்க போகிறேன்னு யாருமே வரமாட்டாங்க. ஜோதிடத்துக்கு டிப்ளமும் கிடையாது, முதல்ல ஜோதிடத்துக்கு எதுவுமே கிடையாது. யாருக்கெல்லாம் கண்ட மூடனா வாக்கு சொல்கிற அந்த அருமையான ஒரு பொக்கிஷத்தை இறைவன் கொடுத்துருவான். வாக்கு பழிதுன்ற ஒரு விஷயம் கொடுத்தா அவன் மிக சிறந்த ஜோதிடன். என்னத்தை வேணாலும் நீ கற்றுக்கோ. ஏன்னா உனக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல சொல்லு. கிரகம் உங்ககிட்ட பேசும். நோட்டை திறந்தோடனேயே இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க. நம்ம வாத்தியார் நிறையா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. என்ன தெரியுது, என்ன தோணுது, நான் ஒரு பலன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் எனக்கு ஜோதிடம் தெரில, ஜோதிடமே இவனுக்கு தெரியாதுன்னு பேசுனாங்க. இன்றைக்கும் சவால் விடுறேன், என்கிட்ட 2 கிளைண்ட் அனுப்புங்க, அவங்கள்ட்டையும் 2 கிளைண்ட் அனுப்புங்க. எந்த கிளைண்ட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம். இதுதான் விஷயம். இப்போ எனக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் சாமி என்கிட்ட வருவாங்க. ஏன் நேரம் நல்லா இல்லைன்னா என்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. ஒருத்தர் ஜோதிடத்தில் பீக்கில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு டைம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சம்பாதிக்கணும், இந்த துறையில் தான் சம்பாரித்து பணம் சேர்க்கணுன்னு தான் சேர்த்து ஆகணும், இல்லைன்னா அவரால் சேர்க்க முடியாது. சார் ஜோதிடத்தில் சரவணன் சார்லாம் சம்பாதிக்கலையே, அவர் எங்கேயோ சம்பாரித்து எங்கேயோ விட்டுட்டு இன்றைக்கி ஜோதிடத்துறைக்கு வந்துட்டார். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி அது வருமா வராதான்னு உட்காந்து வேணால் பார்க்கலாம். ஆனால் அவர் இப்போ அவரோட ஃபீல்டு அதுக்காக விட்டுட்டாரா? விட மாட்டார். இப்போ இதை தான் நான் சொல்ல வர்றேன். ஜோதிடம் கற்றுக்கங்க. நான் ஜோதிடர்களாக மட்டும்தான் இன்றைக்கி பேசுகிறேன், மக்களுக்காகலாம் பேசலை.
ஜோதிடர்களாக பேசுகிறேன். யார் வந்தாலும் முதல்ல பரிகாரம்னு சொல்லாதீங்க. உங்கள் வாயிலிருந்து பரிகாரம்னு வந்துட்டாலே நீங்கள் ஒஸ்ட்டு ஜோசியர், வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எடுத்தோடனே உங்கள்கிட்ட இருந்து வர வார்த்தை பாசிட்டிவான வார்த்தையாக இருக்கணும், பார்க்கணும். என்ன தான் அவனுக்கு கெட்ட நேரமாக இருந்தாலும் ஒரே வார்த்தை, 5 வருஷத்துக்கு உங்களுக்கு டைம் சரியில்லை, நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. நோண்டி நோண்டி கேட்பாங்க, சார் ஒரு எந்திரம் போட்டால் நல்லா இருக்குமா, சார் ஒரு தாயத்து போட்டால் நல்லா இருக்குமா, இருந்தால் சொல்லு, இல்லைன்னா சொல்லாது. நல்ல நேரம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் செய், இல்லைன்னா செய்யாது. ஒருத்தனுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சால் அவங்களுக்கு பரிகாரம் கொடு, இல்லைன்னா கொடுக்காது. அதை தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க. இவன் நல்ல நேரம் வரப்போகுதுன்னா வல்லூர்கள் என்ன பண்ணுவாங்க, கூட்டு போய் ஆற்றுல உட்கார வச்சு 4 குடம் தண்ணியை ஊற்றி அந்த பரிகாரம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு 2000 1000 அந்த காலத்தில் ஒரு 500 கூட வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. போனோடனே அவனுக்கு நடந்துடும், போனோடனே நடந்துடும். அப்போ என்ன நினைப்பான், சார் அவர் பரிகாரம் பண்ணணும்டா, சக்ஸஸ் ஆகிடுச்சுடா. ஆனால் ஒருத்தன் சும்மா பரிகாரம்னு கூட்டிகிட்டு போய் பரிகாரம் பண்ணிட்டு வருவான், நடக்கவே நடக்காது. அப்போ அந்த ஜோசியரை திட்டுறது, சார் அவெல்லாம் அவளை காசு வாங்கி எங்களை ஏமாற்றிட்டான் சார், உனக்கு புத்தி எங்கே போச்சு, உனக்கு புத்தி எங்கேப்பா போச்சு. இப்படி தான் யோசிக்கணும், புரியுதுங்களா? பரிகாரம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது, அந்த சொல்ல இருக்குது ஆனால் இல்லை, இப்படி இல்லை, வரும் ஆனால் வராது. இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி, சார் நீங்கள் இந்த வில்லன் கேரக்டரு, அண்ணன் தம்பி கேரக்டரு நடித்தா ஹீரோ, அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒன்று வந்தால் பரிகாரம் தப்புன்னு. சார் எவ்வளோ நாளும் பரவாயில்ல சார், டாக்டர்கிட்டையும் ஜோசியக்காரன்ட்டையும் எவ்வளோ செலவானா பரவாயில்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமாம், இது லேட்டஸ்ட்டாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு அம்மா சொல்கிறாங்க, சார் இவர்கிட்ட எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு தான் சார் சொன்னேன், எல்லாத்தையும் எழுதி வாங்குற அளவுக்கு பரிகாரம் சொல்கிறாரு சார். அந்த மாதிரி வக்கீல்கிட்ட போய், சார் எனக்கு இந்த கேஸை முடிக்கணும், எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த 3 பேர்ட்டையும் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு ஆதி காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க. இன்றைக்கி மருத்துவமும் அப்படி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, பச்சளை மருந்துக்கு மிஞ்சின மருந்து வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதையே நம்ம வேறு மாதிரி எடுத்துக்கிறோம். ஐயா வெறும் கேள்வியாக கேட்டு தனக்குடி ஐயா கீழே இறங்கிட்டார். இந்த கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிளாஸ் எடுக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி தான் ஜோதிடமும் தாந்திரிகமும் எப்போவுமே 2 துருவங்கள் தான். தாந்திரிகத்தை நல்லபடியாக எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதை ரொம்பவும் குறுக்கு வழியில் எடுத்துடக்கூடாதுங்க. எந்த கிரகம் வீக்காக இருக்குது, எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இது இந்த ஆக்டிவேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும், இதை சொல்கிறது தான் என்னோடய வேலை. நான் ஜோதிடம் அப்படின்ற விஷயத்துக்கு தாண்டி தாந்திரிகமாக என்ன கொடுக்கலாம், தந்திரமாக என்ன கொடுத்தா உங்களை காப்பாற்றலாம், இதை தான் என்னால் முடியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பரிகாரம்லாம் சொல்ல மாட்டேன், இருந்தால் சொல்லுவேன், இல்லைனா இல்லை. அதுவுமே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பரிகார சென்டர்கள் விளம்பரங்கள்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க, சார் அதை அனுப்புங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட நான் அனுப்பிச்சது கிடையாது. ஒரு ஆளுக்கு கூட பரிகாரத்துக்கு அனுப்பிச்சு பணம் வாங்கினதே கிடையாது. யாராவது முடிஞ்சால் யூடியூப்பில், அதே மாதிரி இன்னொன்று, யூடியூப்பில் கமெண்ட் போடுற அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்குமே என்னோடய முதல் வணக்கங்கள். ஏன்னா கமெண்ட் போடுற உங்களெல்லாம் நினைக்குமே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களால் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கே நான் முதல்ல உங்களுக்கு டெய்லி நல்ல கமெண்ட் மட்டும் போடாதீங்க, நல்ல பேட் கமெண்ட்டாக போடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் போடுற பேட் கமெண்ட்டு. நல்ல கமெண்ட் பார்த்து பார்த்து போர் அடித்து போச்சு. பேட் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் சந்தோஷமாக உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கலைஞரை திட்டத்திட்ட தான் கலைஞர் வளர்ந்தார். இந்த மாதிரி தான் ஒருத்தரை திட்டினா தான் நம்ம வளர முடியும், திட்டலைனா வளர முடியாது. எதிரி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் எதிரி இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி தான். சார் எனக்கு ராகு நல்லா இருக்கார் சார், ஆனால் புதன் நல்லா இல்லை சார் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண, உனக்கு கிரக ரீதியாக என்ன பிரச்சனையோ அது கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சார் கல்வி தடையாகவே இருக்குது அப்படின்னா எந்த கல்வி, நம்ம கல்வியில் குருவை தான் சொல்லுவோம். அறிவை யார் கொடுக்கணும், ஞானத்தை யாரை கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அறிவை யார் கொடுக்கணும், ஞானத்தை யார் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். அப்போது இந்த கிரகங்கள்லாம் சரியாக இருந்தால் தான் கல்வி சரியாக அமையும், இல்லைன்னா அமையாது. நீட் தேர்வில் பாஸ் ஆயிடுவானான்னு வந்து கேட்டீங்கன்னா நான் எப்படி பாஸ் ஆயிடுவான்னு சொல்லுவேன்? அவனுடைய மனநிலை என்னன்னு தெரியுமா? ஒன்று சொல்ல, இவன் கல்வி தடைபடும், இல்லை இவன் கல்வி கொஞ்சம் மந்த நிலையை நோக்கி பயணிக்கும். மந்தன் யார் ஜாதகத்தில்? சனி தானே. அப்போ அவன் நீட் தேர்வு எழுதியிருக்கான், சனி அவனுக்கு வீக்காக இருக்காரு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எப்படி அவன் பாஸ் ஆவான்? ஆக மாட்டான் சார், கிடைக்காது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த ஐஎஸ்என் அஷ்டமத்து சனி, எந்த சனி வந்தாலும் சரி, கண்டச்சனியாக வந்தாலும் சரி, எந்த சனியாக வந்தாலும் சரி, நீ என்ன பண்ணியிருக்க,
உன்னுடைய கர்ம பலன் என்ன, நீ என்ன பாவம் பண்ணியிருக்கியோ அதுக்கு தான் அங்கே பலன். நல்லது பண்ணியிருந்தால் உனக்கு நல்லது செய்வார். ஏன்னா 1000 பட்டங்கள் சனிக்கு, குருவுக்கு பட்டம் கம்மி தான், ராகு எதுக்கு பட்டம் கம்மி தான், சனிக்கு மட்டும்தான் அதிக பேர்கள். எங்கிட்டு திரும்பினாலும் அவன் இல்லாத இடம் இல்லைன்னு தான் சொல்லணும். சனி இல்லாத ஒரு ஜாதகத்தில் சனி தான் முக்கியம் அப்படின்னா அதை காட்டி முக்கியம் ராகு கேது. இந்த 9 பேரையுமே பாருங்கள், 7 பேரை ஆட்டி படைக்கிறது இந்த ராகு கேது தான். ராகு கேதுனுடைய தயவு இல்லை அப்படின்னா நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு. இப்படியே சொல்லிட்டு போயிடணும். நான் ஜாதகத்தை பார்த்தேனே சொல்லிடுவேன், ஏன்னா வருஷங்களை சொல்லிடுவேன், இந்த வருஷத்துக்கு அப்புறம் வாங்க போயிட்டு வாங்க. நடக்காதுன்னு தெரியும், நான் பரிகாரம் கொடுத்தா மட்டும் சக்ஸஸ் ஆகுமா? ஆகாது. முதல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட எப்படி அணுகணும்னு பாருங்கள். முதல்ல ஜோதிடரை பார்க்கும்போது ஒரு வெற்றிலை பார்க்கோ ஒரு சாக்லேட்டாவது வாங்கிட்டு போங்க. குருவை சும்மா போய் பார்க்கக்கூடாதுங்க, அதுவே ஒரு பெரிய தோஷம். குரு தோஷம் கண்டிப்பாக உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா போய் பார்க்கக்கூடாது. நீ சார் நாங்கள் தான் ஃபீஸ் போடுறோம்ல, பணம் போடுறதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது. ஒரே ஒரு வெற்றிலை பார்க்காத வாங்கி கொண்டே வச்சு நீங்கள் ஜாதகர்கிட்ட ஜாதகம் கேளுங்க. கண்டிப்பாக வெற்றிலைக்கு வாக்குப்பளிதம் தன்மை உண்டு. வெற்றிலை போட்டால் வாக்குப்பளிதம் உண்டு. வெற்றிலை பார்த்தாலே நீங்கள் வாங்கிட்டு வர வெத்தலையை வச்சே பலன் சொல்லலாம். நீங்கள் வாங்கிட்டு வர வெத்தலையை வச்சே பலன் சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் தந்திரமாக அந்த காலத்தில் கையாண்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சோழி பிரசன்னம் எல்லாருக்குமே தெரியும். சோழி போட்டால் சோழி முடிஞ்சு. எதுக்காக? 12 சோழி தான், 12 சோழியில் தான் அந்த காலத்தில் பலன் பார்த்தாங்க. 108 சோழி அப்படி பரப்பிலாம் போட்டுலாம் பார்க்க முடியாது. இப்போ தான் தினிசாக கட்டையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் கேரளா பகுதிகளில் தான் ஒவ்வொரு கட்டங்கள்லேயும் சோழி வச்சுருப்பாங்க. ஆனால் நம் முன்னோர்கள் 12 சோழி தான். 12 சோழியிலே பாவம் எத்தனை? 12 ராசி அவ்வளோதான். சோழியில் எடுத்தோடனே வந்தவன்ட்ட சோழியை போடுறீங்க, ஒரு 4 விழுகுது அப்படின்னா 4ஆம் பாவம். டக்கு 4ஆம் பாவத்தை பற்றி பேசிடணும். அடுத்து 7 விழுகுது அப்படின்னா 7ஆம் பாவம். என்ன நம்பர்ஸோ அதை பாவமாக எடுத்துக்கங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. சும்மா நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்களுக்கு போடுங்க, ஒன்று விழுகாது, மேக்சிமம் எப்போயாச்சும் ஒரு தடவை தான் விழுகும். 10 விழுகுது அப்படின்னா நம்ம பாவத்தை 10ஆம் பாவத்தை எடுத்துக்கிறணும். 11னா 11ஆம் பாவத்தை எடுத்துக்க. 12 அயனசேன போகும், ரைட், ஓகே. 12 சோழி திரும்பிருச்சா, அவன் சோழி முடிய போகுது, போயிட்டு வா, அவ்வளோதான். 12 சோழி திரும்பிருச்சு அப்படின்னா அயனசேன போகும், ரிட்டையர்மெண்ட், உனக்கு வேலை இல்லை அங்கே. புரியுதுங்களா? சோழியிலேயே பாவங்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். அதே மாதிரி டைமு, மணி பார்த்து பலன் சொல்லலாம். எப்படின்னா இப்போ 1 2க்கு ஒருத்தர் வர்றாருன்னா 2னா சந்திரன், 1னா சூரியன்னு சொல்லிடுறோம். அப்போது சூரியன் சந்திரன், இந்த சூரியன் சந்திரனை வச்சு அவரோட தசாபதியை சொல்லி பலன் சொல்லிடலாம். செகண்டு, அந்த செகண்ட் தான் புத்தி, சாரி அந்தரம். புத்தி டைமு. இந்த 1 பார்த்திங்கன்னா தசை. இந்த 3ஐ வச்சு அவங்க பலன் சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். வீட்டில் ஒரு கடிகார சிம்பிள் வரைஞ்சிக்குங்க, வரைஞ்சிட்டு இதை செஞ்சு பாருங்கள். இது மாதிரி பலன் சொல்லி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஜாதகம் அப்படின்னா காலபுருஷன் எடுக்க சொன்னார் அண்ணா சரவணண்ணா. காலபுருஷனில் நம்ம 2வது வீட்டிலேருந்து எண்ணுவோம், ரிவர்ஸில் எண்ணுவோம். எப்போவுமே நம்ம லக்கணத்துலேருந்து இப்போ எண்ணுறோம்ல, அதை இப்படி ரிவர்ஸில் எண்ணி பாருங்கள். ரிவர்ஸில் எண்ணும்போது என்ன கிரகம் அந்த வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் ஒரு பலன் சொல்லி பாருங்கள், அது அவங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது நம்ம சொல்கிறோம்ல, ஒரு கோவில்கள் போகிறோம், கிரகங்கள் கெட்டு போயிருக்கு சார், எனக்கு எந்த எல்லாமே பிரச்சனை சார், லைஃப்பில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, முன்னோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போது இந்த கிரகத்தில் நன்மையே கிடையாது. அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா கோயிலுக்கு போய் ரிவர்ஸில் சுற்றிட்டு வாங்களேன். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா ஒரு தடவை அதான் சார் வந்த பாதையை திரும்பிப்பார். எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? வந்த பாதையை திரும்பிப்பார். நீ வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது தான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனதை உணர்வை. அதெல்லாம் சொல்லலை, ஒரு ஏணி உங்களுக்காக போடப்படும், ஒரு ஏணி உங்களுக்காக போடப்படும். நீங்கள் திரும்பி வரும்போது அந்த ஏணி அங்கே இருந்தால் நீங்கள் உண்மையாக போயிருக்கீங்க அந்த இடத்துக்குன்னு அர்த்தம். அந்த ஏணி அங்கே இல்லை அப்படின்னா பல தவறுகள் செஞ்சு அந்த இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம். அதுதான் சிலைக்கும் படிக்கல்லுக்கும் உள்ள வித்தியாசம். 4 அடி வாங்கினா அது
படிக்கல். 4000 அடி வாங்கினா சிலை, அவ்வளோதான் வித்தியாசம். வாழ்க்கையும் அதுதான், தாந்திரிகமும் அதுதான். மறைமுகமான விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறது தான் தாந்திரிகம். நிறைய விஷயங்களை பேசிட்டேன் ஐயா, சிற்றூரே பேரூரே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஈசன் ஜோதி நிலையம் 2ஆம் ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னோடய அருமை நண்பர் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடத்த வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயாவை காணோம்.